இருக்கும்ல, அத பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. ரொம்ப சரியா சொன்ன சுட்கி. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை செய்யலாமா? அந்த மாதிரி பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். நாம எல்லாரும் சேர்ந்து நட்பின் நினைவு சின்னத்தை உருவாக்கலாம்ல. நட்பின் நினைவு சின்னமா? ஆமா, நாம எல்லாரும் சேர்ந்து அதை உருவாக்கலாமே. அது மட்டும் இல்லாம டோலக்பூர்காரங்களுக்கும் நம்ம நட்பை பத்தி நல்லா தெரியுமே. எனக்கு என்னமோ நீ சொன்னது சரிந்தாப்பா படுதே. இந்த இடம் தான் அதுக்கு சரியா இருக்கும். ஆமா, நம்ம நினைவு சின்னத்தை எப்படி பண்ணுவோம்? மண்ணாலதான், வேற எப்படி பண்ணுவோம்? ஜக்கு, ராஜு, நீங்க ரெண்டு பேரும் போய் மண்ணை கொண்டு வாங்க பார்க்கலாம். பீம், நீ காட்டுக்கு போய் மரக்கட்டைகளை கொண்டு வா. நம்ம நினைவு சின்னம் எப்படி இருக்கணும்ன்ற பிளானை நான் போடுறேன். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. வாங்க, நம்ம டோலக்பூர்லயும் மிகப்பெரிய நினைவு சின்னம் உருவாக்குறாங்களாம். ரொம்ப பெருசா. உடனே போய் பார்க்கணும். அந்த பீம் அப்படி என்னதான் பண்றான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சீக்கிரமே நாம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஆமா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நட்பின் நினைவு சின்னத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். நீ விருப்பப்பட்டா தாராளமா வந்து உதவி செய்யலாம். நான் எதுக்காக உனக்கு உதவி செய்யணும்? எங்களுக்கு உதவி பண்ண விருப்பம் இல்லனா எதுக்காக இங்க வந்த? போயிடு. நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டோலக்பூர்ல அந்த பீமும் அவனுடைய கூட்டாளிகளும் பிரபலம் ஆயிடுவாங்களே. அதனால ஏதாவது செஞ்சு எப்படியாவது இத நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். ஆனா தலைவா, இத நீங்க எப்படி செய்ய போறீங்க? என் பின்னாடியே வாங்க. பீமும் அவனுடைய கூட்டாளிகளும் நட்பின் நினைவு சின்னத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நினைவு சின்னம் கொஞ்ச நாள்ல எல்லா ஊர்லயுமே ரொம்ப பிரபலமாயிட போகுது. ஆனா நீங்க எல்லாரும் இத பத்தி கவலையே படாம சும்மா இந்த 4 செவத்துக்குள்ள உங்களுக்குள்ளே குஸ்தி போட்டுக்கோங்க. உன்னால அடுத்த வருஷம் கூட முழுசா முடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? ஏன் முடிக்க முடியாதுன்னு சொல்ற? ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற நினைவு சின்னத்தை மண்ணோட மண்ணாக்க போறோம். என்ன மன்னிச்சிடு பீம். நான் இந்த நினைவு சின்னத்தை கீச்சக்கும் அவனுடைய ஆட்களையும் வச்சு அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு காலியா மன்னிப்பெல்லாம் கேக்குற? நண்பர்களுக்கு நடுவுல இப்படி நடக்கிறது ரொம்ப சகஜமாச்சே. இது என்ன? மழை பெஞ்சதுன்னா இந்த நினைவு சின்னம் அழிஞ்சு போயிடும். நினைவு சின்னம் இருக்கோ இல்லையோ, ஆனா எங்க நட்பு எப்பவும் நிரந்தரமா இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு அமைதியா இருக்குல்ல? அந்த குண்டு பையன் காளியா கூட எந்த அட்டகாசமும் பண்ணல. அப்படி எல்லாம் கிடையாது, அவன் கண்டிப்பா பண்ணுவான். ஏன்னா அது தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. கொஞ்ச நேரத்துல பாருங்க, காளியாவே இங்க வருவான். வந்து என்ன பண்ணுவான்? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பிக்னிக் கொண்டாடலாம் தலைவா. நாம பிக்னிக் கொண்டாடுறத பத்தி தெரிஞ்சதுன்னா பீமும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டொமக் பர்னிங்ல பொங்கி எழுவாங்க. இல்லையா டோலு போலு?
டோலு போலு லட்டுவை கொண்டு வாங்க. லட்டு எங்க இருக்கு? என்ன நீங்க ரெண்டு பேரும் லட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? இல்ல தலைவா. இதை யாரு தூக்கி போங்க. தலைவா, அங்க யாரோ இருக்காங்க. காளியா கிட்ட இருந்து லட்டுவை யாராலையும் திருட முடியாது. இது யாரு? இது கங்காரு. தலைவா. தலைவா காப்பாத்துங்க. இது நம்ம டோலு போலுவ வேலைக்காரங்க மாதிரி நடத்த கூடாது. அமைதியாரு இல்லனா இந்த கங்காரு சாதுவா தெரியுது. போதும், நிறுத்திக்கோ கங்காரு. இங்க பாருங்க. இதுக்கு கால்ல அடிபட்டிருக்கு. பாவம் கால் அடிபட்டதால அதால சாப்பாடு தேட முடியல. அதனாலதான் டோலு போலுவ தூக்கிட்டு வந்திருக்கு. அவங்கள சாப்பிடுறதுக்கா? வாங்க 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 வாங்க. உங்க நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு என் நாள் எப்படி போகணும் ஒரு சீட் எடு பார்க்கலாம். அதிகமா சாப்பிட வாய்ப்பு இருக்கு. அதனால உணவுல கட்டுப்பாடு தேவை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் இப்பெல்லாம் குறைவா தானே சாப்பிடுறேன். தள்ளி போங்க, தள்ளி போங்க. நான் வந்துட்டேன். ஆகட்டும், சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு கன்னத்துல அறை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த காளியா யார்கிட்ட இருந்தும் அறை வாங்க மாட்டான். அடுத்தவன் கன்னத்துல அரைஞ்சுதான் எனக்கு பழக்கம். ஆ, எனக்கு ஏதாவது தட்சணை கொடுத்துட்டு போலாம் இல்லையா? எதுக்கு தட்சணை கொடுக்கணும்? பொய்யான பலனை சொன்னதுக்கா? ஆ, இந்த சீட்டு சொன்னது உண்மையா இல்லையான்னு இந்த நாளோட முடிவுல தானே உங்களுக்கு தெரிய வரும். யாரும் என் கன்னத்துல அறைய மாட்டாங்க. நீங்க சொன்னது பொய்ன்னு நான் நிரூபிக்க தான் போறேன். என்ன காளியா, சண்டைக்கு வரியா? எனது சண்டைக்கு கூப்பிடுறியா? தோக்க ஆசைப்படுறேன்னா வா போடலாம். நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல காளியா. இன்னைக்கு அந்த ஜோசியர் சொன்னதை மறந்து போயிட்டியா? காளியா, எல்லார் முன்னாடியும் அவமானப்பட போறியா? கொஞ்சம் யோசி. ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு வேணாம், நான் ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கேன். நாங்க எல்லாரும்
எல்லாருமே நதியோரம் சுத்தி பார்க்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்கல. நீங்க வற்புறுத்தி கூப்பிடுறதால நாங்க வரோம். என்ன இப்படி பேசுற காளியா? நீ தானே இப்ப திரும்ப வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இருந்த. என்ன இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பீம் கூட நாம இருந்தோம்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் அதை பார்த்துப்பான். எல்லா அடிகளையும் அவன் வாங்கிப்பான். அப்புறம் நான் என்னுடைய சவால்ல ஜெயிச்சிடுவேன். நீ புத்திசாலி காளியா. மாட்டிக்கிட்ட. நீ தானே என்னுடைய மந்திர தொப்பிய திருடினவன். சொல்லு. உன்னை நான் இப்ப விட மாட்டேன். உன் கணத்துல 2 அறை விட்டாதான் நீ அடங்குவ. ஓரளவுக்கு கண்ணத்தை காப்பாத்திக்கிட்டேன். கண்ணத்துல அற விழாம இருக்கும். இன்னைக்கு சாயங்காலம் டோலக்பூர்ல நட்சத்திரம் விழப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல விழுந்துடும். அதோ அங்க அங்க பாருங்கப்பா. அது ஏன் நட்சத்திரம்? எனக்கு மட்டும் தான் சொந்தம். நான் தான் அதை பிடிப்பேன். பீம், அவனை தடுத்துரு, இல்லன்னா அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுது. நட்சத்திரா, எனக்கு பறக்க ஆசையா இருக்கு. உன்னோட பேர் என்ன? அதோட உன் முகத்தை பார்க்கவும் ஆசையா இருக்கு. நான் நட்சத்திரம். என்னுடைய முகம் சொல்லவா? இப்போ நீ நீ என்ன மாதிரியே மாறிடு. ஓ, இது நட்சத்திரத்துக்காக. இதை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? இப்படிதான். லட்டு. லட்டு. சரி நட்சத்திரம், எனக்கு வந்து பெரிய லட்டு. எனக்கு வாழைப்பழம் மலை, வாழைப்பழம் மலை. பெரிய லட்டுவா? இது வேண்டாம், லட்டு கடை வேணும். உங்களுக்கு தங்கம் வேணும். தங்கறதுக்கு இல்ல, தங்கம் வேணும். பீம், மகாராஜாக்கும் ராஜகுமாரிக்கும் நட்சத்திரத்தை பார்க்கணுமா? மாட்டிக்கிட்டியா? உன் சக்தியை நான் மொத்தமா பறிச்சுக்கிட்டா பெரிய மந்திரவாதியா மாறிடுவேன்.
மரியாதையா நட்சத்திரத்தை விட்டு. பீம் இந்தா. பீம் வீடு எப்படி வீட்டுக்கு அனுப்புறது? ஏன் நினைச்சா முடியும். உன் ஆசையை சொல்லு காளியா. அதுக்காக நான் கேக்குறேன். என்னுடைய ஆசை என்னன்னு தெரியுமா? நீ திரும்ப போயிடு, போயிடு, இப்பவே போயிடு. ஜோசியர் சொன்னதெல்லாம் தப்பாக போகுது. என் சவால்ல நான் ஜெயிக்க போறேன். என்னுடைய கண்ணத்திலையும் அற விழல. எனக்கு தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் நான் தூங்க போறேன். காக்கணும். கொசு தொல்லை தாங்கல. கண்ணத்துல ஆற விழுந்துருச்சா? விழுந்துருச்சு. நீங்க எல்லாம் யாரு? எதுக்கு அத்ராக்ஷுக்கு போக விரும்புறீங்க? என் பேரு பீம். இவன் என் நண்பன் கிருஷ்ணா. இது ராஜு, சுட்கி, ஜக்கு, காளியா, அப்புறம் டோலு போலு. நாங்க டோலக்பூர்ல இருந்து வரோம். நான் சொல்றேன், அதாவது ஜிம்பாராங்கிற ஒரு ராஜா கிட்ட அத்ரக்ஷோடைய சாவி கிடைச்சிருக்கு. அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நாங்க அத்ரக்ஷ்க்கு போக நினைக்கிறோம். ஆனா அங்க இருக்கிற கதவை எப்படி நாசம் பண்றதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் யாருமே அவனை பார்த்தது இல்லன்னு தான் நாங்க கேள்விப்பட்டோம். அத்ராக்ஷோட கதவு கண்ணுக்கு தெரியும். ஆனா பகல் நேரத்துல எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்பதான் தெரியும். அரக்கர்களோட காட்டுக்கு சைத்தானோட சாபத்துல இருந்து விமோசனம் கிடைச்சாச்சா? கிடைச்சாச்சு. இப்போ அடுத்து வியோம் மலைக்கு தான் போகணும். உங்க ரெக்கைகள் எப்படி எரிஞ்சு போச்சு? பகல் நேரத்துலயும் எதுவும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நடக்கணும்னா சூரியனை நாம மறைச்சிடணும். ஆனா வியோம் மலையில சூரிய கிரகணமே வர்றது கிடையாது. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இறக்கைகளை வச்சு சூரியனை மறைக்க பார்த்தோம். அதனாலதான் இந்த தண்டனை கிடைச்சது. யார்கிட்ட அத்ராக்ஷோடைய சாவி இருக்கோ அவங்க கிட்டதான் வியோம் மலையில சூரிய கிரகணத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்கும். இப்ப அத்ரக்ஷோட சாவி ஜிம்பாரா கிட்ட இருக்கு. டோனி பாபா, தோனி பாபா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் சொன்ன விஷயத்தை பீம் கிட்ட கொண்டு சேர்த்ததுக்கு நன்றி கிருஷ்ணா.
என்ன பத்தி கவலைப்படாத பீம். ஜிம்பாராவை எப்படி தடுக்கிறதுன்னு நீ முதல்ல யோசி. அதான் முக்கியம். அவன் நாளைக்கு காலையிலேயே சாவியை எடுத்துக்கிட்டு இங்க வந்துடுவான். என் கப்பல் மொத்தமா பாழாயிடுச்சு. என்னோட மொத்த வீரர்களும் அழிஞ்சிட்டாங்க. இருந்தாலும் நான் தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். ஜிம்பாரா எப்பவுமே தோக்க மாட்டான். அத்ரக்ஷோட சாவி இன்னும் என் கையில தான் இருக்கு. தீய சக்தியால் கொடுகோலாட்சி புரிவானே புரிவானே. ஜிம்பாராவுக்கு சாவி கிடைத்தால் சர்வநாசம் விளைவிப்பானே. சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் ஜிம்பாரா. சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் ஜிம்பாரா. இதோ நான் வரேன். சைத்தானை விடுவிக்கிறதுக்காக நான் வந்துகிட்டே இருக்கேன். எல்லாரும் மரத்துல ஏறி ஒளிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நடக்க போற தாக்குதலுக்கு தயாராருங்க. நீங்க ஜிம்பாராவுடைய வீரர்களை இங்கேயே தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா வியோம் மலைக்கு மேல நாங்க வெறும் ஜிம்பாராவை மட்டும்தான் தடுக்க வேண்டி இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. எங்க எல்லாரோட குறியும் ஒருபோதும் தப்பவே தப்பாது. எல்லாரும் தயார் நிலையில நில்லுங்க. ஜிம்பாராவோட சேனைகளை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அழிக்கணும். நாளைக்கு நாம நமக்காக இல்ல, இந்த உலகத்துக்காக ஒன்னா சேர்ந்து போராட போறோம். எல்லாத்துக்கும் தயாராகுங்க. இங்க கடல் கொள்ளையர்கள் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க கேப்டன். இன்னும் வேகமா போங்க. அங்க ஒரு கப்பல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குது? கடல் கொள்ளையர்கள் வேட்டையாடுவோம். நண்பர்களே, இந்த கப்பலை நாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அவங்க கதையை முடிச்சிடலாம். கதையை முடிக்கலாம். என்ன ஆச்சு? நம்ம கிட்ட இருந்தே தப்பிச்சு போயிட்டாங்களா? சுட்கி, ஜக்கு, நண்பர்களே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நாங்க நல்லதா இருக்கோம் பீம். ஆனா நம்மளுடைய கேப்டன் இப்ப வரைக்கும் எந்திரிக்கவே இல்ல. யாரோ நம்மளுக்கு உதவி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அசையாதீங்க, அங்கே நில்லுங்க. என்ன வசமா மாட்டீங்களா? வாங்க, வள்ளலாக்கு போகலாம். சீக்கிரம் பீம், பீம் வா, நம்ம போலாம்.
கப்பல்லாம் இவ்வளவு சின்னதா இருக்கு. இவங்களுக்கு கப்பல் பொம்மைய சேர்த்து வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குடா. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் இளவரசரே. ரொம்ப ரொம்ப நன்றி சேனாதிபதி. உங்க எல்லாரையும் நான் வள்ளலாவுக்கு வரவேற்கிறேன். சரி, அதெல்லாம் விடு. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு அதை சொல்லு. இவர் தண்ணியவே நல்லா வளைக்கிறாரு இல்ல? ஆச்சரியமா இருக்கு. எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு. நான் தான் சரேன், வள்ளலாவோட இளவரசன். இளவரசனா? நான் தான் பீம். இவங்கெல்லாம் என்னோட நண்பர்கள். எங்களை கடல் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இளவரசரே, அந்த கடல் கொள்ளையர்களை அழிக்க கண்டிப்பா நான் உதவி பண்றேன். தலைவா, இத நீங்க போட்டுக்கிட்டு கொள்ள கூட்டக்கார தலைவன் மாதிரியே இருக்கிறீங்க தலைவா. நான் ஒன்னும் சாதாரணமான கேப்டன் கிடையாது. இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவன். பீம், இந்த இளவரசர் சொல்றத நம்ம நம்பலாமா? நம்பலாம், ஏன்னா அவர் தானே நம்மளை காப்பாத்தினாரு. நான் இங்க இருக்கேன். என்ன, நீங்களும் எங்க ஆளுங்க மாதிரியே உடையெல்லாம் போட்டிருக்கீங்க? ஆமா இளவரசரே, நான் கொடுத்த சத்தியத்தை முடிச்சுட்டு தான் போவேன். பீம், உங்களுக்காக நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். அங்க பாருங்க. அடேங்கப்பா, எங்க கப்பல் அப்படியே புதுசு மாதிரி பண்ணிட்டீங்க. எப்படி இளவரசரே? எங்க கிட்ட இதை விட நல்ல படகுகள் எல்லாம் இருக்கு. பீம், உனக்காக நான் இன்னொன்னையே எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாரு. என்னது இளவரசரே? இது மந்திர சக்தி வாய்ந்தது. நீங்க என்ன கேட்டாலும் இது உங்களுக்கு கொடுக்கும். எங்களுக்கு லட்டு வேணும். இது ராஜுக்கு. நேரம் வரும்போது இதை சரியா பயன்படுத்தணும். சுக்கி, இந்த உனக்கு சங்கு. இதை வச்சு மற்ற மிருகங்கள் கிட்ட எல்லாம் பேசலாம். காளியா, நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ அது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியும். பீம், இது எங்க அப்பாவோட மோதிரம். எங்க அப்பா இந்த உலகத்திலேயே பெரிய கேப்டன். இதை நான் இப்போ டோலக்பூரோட கேப்டன் பீம் கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நன்றி இளவரசரே. ஆனா இளவரசரே, நாங்க இங்க இருந்து எந்த வழியில தப்பிச்சு போகிறது? அன்னைக்கு நடந்த பிரச்சனையில ராப்நாத்னு ஒருத்தன் தப்பிச்சிட்டான். நான் நினைக்கிறேன் வெளியில போறதுக்கு அவன் கையில வரைபடம் இருக்குன்னு. அவனை எங்க போய் பார்க்கலாம்? அதோ அங்க ஒரு சின்னதா ஒரு தீவு இருக்குல்ல, அங்கதான். பீம், நம்மளோட இந்த பயணத்துல நமக்கு யாருமே துணை இல்லையே. இதுங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இதுங்களை தண்ணி இருக்கிற பக்கம் கூட்டிட்டு போகணும்.
இப்ப இதை எப்படி